வணக்கம். சபா நியூஸ் தமிழுக்காக சுகன்யா ராமசாமி. இன்று மாலை வரை நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். சபா நியூஸ் தமிழில் தற்போது காணலாம். நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முழு வீச்சில் தொடங்கியுள்ளது. வாக்காளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வாக்களித்து வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கியுள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை உட்பட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளில் இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், சுயேட்சைகள் என மொத்தம் 950 பேரும், புதுச்சேரி தொகுதியில் 26 பேரும் களத்தில் இருக்கின்றனர். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 54 பேரும், குறைவாக நாகப்பட்டினம் தொகுதியில் 9 பேரும் போட்டியிடுகின்றனர். சென்னையை பொறுத்தவரை வட சென்னையில் 35 பேரும், மத்திய சென்னையில் 31 பேரும், தென் சென்னையில் 41 பேரும் களம் காண்கின்றனர். தமிழகத்தில் மொத்தம் 6,23,33,925 வாக்காளர்கள் உள்ளனர். சென்னையில் உள்ள 3 தொகுதிகளில் மட்டும் 48,69,518 வாக்காளர்கள் இருக்கின்றனர். வாக்காளர்கள் ஓட்டு போட வசதியாக தமிழகம் முழுவதும் 68,321 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசின் பதவிக்காலம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி நிறைவடைகிறது. அடுத்த 5 ஆண்டுகள் நம்மை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் 18வது நாடாளுமன்ற தேர்தல் இன்று தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் இன்று நடக்கிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற்று வருகிறது. இது போன்ற முக்கிய செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.